ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அஷ்கா லைஃப் ஸ்டைல் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்நாக் டேக்கை வச்சு எப்படி நூடுல்ஸ் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்நாக் டேக்குங்கிறது ஒரு நூடுல்ஸ் தான், கொஞ்சம் வித்தியாசமானது. அதை நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்நாக் டேக்கில் டேஸ்ட் கம்மியாக இருக்கும், நம்ம தான் எக்ஸ்ட்ரா போட்டு செய்யணும். ஸோ இப்போ டொமேட்டோவும் நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ இதை நல்லா வதக்கிட்டு போது டொமேட்டோ ஃபுல்லாக 2 டொமேட்டோ நாங்கள் டேஸ்ட்காக போட்டிருக்கேன். ஸோ 2 ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு நல்லா வதக்குறோம். இது ஸ்நாக் டேக் ரொம்ப ரேராக கிடைக்கிற ஒரு நூடுல்ஸ். டிமார்ட்டில் தான் நம்ம பார்த்தோம்னா நிறையா கிடைக்கும். அண்ட் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. தென் நம்ம அந்த ஸ்நாக் டேக் மசாலாவை போட்டுக்கலாம். ஸ்நாக் டேக் மசாலா மேகி, டாப் ராமன், இப்பி எல்லாத்த விட மோஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை போட்டோட்டியும் ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், மயக்கிருங்க. அதில் கொஞ்சமாக நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் டர்மரிக், சிக்கன் மசாலா தேவைப்பட்டால். எனக்கு காரமாக வேணுங்கிற காரணத்தினால நான் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் 2 டம்ளர் தண்ணி, ஏன்னா நான் 2 நூடுல்ஸ் போடுறேன். ஸோ நாங்கள் ஃபேமிலி பேக் வச்சுருக்கனால 2 மட்டும் எடுத்துட்டேன். ஸோ நம்ம 2 இதை தனியாக எடுத்துகிட்டு 2 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிட்டேன். ஊற்றினதுக்கப்புறம் நல்லா அது கொதித்து பபுள் மாதிரி எப்படி வருது பாருங்கள். அடுத்து நான் அந்த நூடுல்ஸை உடச்சி உள்ளே போட்டாச்சு. அது நல்லா முழுகட்டும். ஸோ அது நல்லா முழுகும், சாஃப்டாக உள்ளே போகும். இப்போ குத்துவாங்க பாருங்களேன், அப்படியே எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். அப்போ இருந்தது. ஸோ இது சுண்டிகிட்டே இருக்கும். சுண்ட வித்தியாசமாக மாறும். நான் ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடலைன்னா, எனக்கு ரொம்ப பிஸியாக இருந்தேன். ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு ஸோ கொஞ்சம் நிறையா ஒர்க் இருந்துச்சு, ப்ராஜெக்ட் ஒர்க்ஸு. ஸோ நிறையா இருந்தனால எக்ஸாம் வேறு எனக்கு வந்துடுச்சு. ஸோ அதனால் வீடியோ போட முடியல. ஸோ இனிமேல் வீடியோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம பேசிகிட்டு இருக்க கேப்பில் இது எப்படி சொல்லிடுச்சுன்னு பாருங்கள். ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்ம ஸ்நாக் டேக் நூடுல்ஸ் ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இது பண்ணி பாருங்கள்.